என்னடா இப்படி அதிருது? நிலநடுக்கம் வந்துருச்சோ? அதானே. இதான் அந்த அதிர்வா? ஒரு பொண்ணு பையனை துரத்தனா ஏதோ சம்திரான். வாங்கடா என்னன்னு பார்க்கலாம். ஏய் நில்றா நில்றா. ஏல இந்த பொண்ணு ஏடா வந்து துரத்துது? ரேப் பண்ண ட்ரை பண்ணியா? அவன் செயின் எடுத்துட்டு வந்திருக்கான்டா. செல்போன் ஏதாவது அடிச்சிட்டு வந்தியா? நிறுத்துங்கயா. சொல்லுமா என்னமா பண்ண உன்னை? பிரிச்சு மேய்ச்சறோம். அத நான் பாத்துக்கறேன். அவன் என் புருஷன் தான். என்னது? ஹஸ்பண்டா? கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. ஏய் அத நான் ஃபீல் பண்ணேன்டா. ஏண்டா என்ன பார்த்தா செயின் ஒருத்தவ மாதிரி ஆகுது. எவனா ஒரு அப்பாவி ஆள் கச்ச போதுமே புடிச்சு வாசிக்கிறது. ஏய் அவன்கிட்ட நான் வீட்டை காமிச்சிட்டு இருக்க. வா வாயா. ஏயா நேத்து மிட்நைட் 2 மணிக்கு கஷ்டப்பட்டு எனர்ஜி லாஸ் பண்ணி டான்ஸ் ஆடினா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்து வச்சிருக்க. நானே ஃபோக்கஸ்ல இல்லையம்மா. வீடியோ எப்படிமா ஃபோக்கஸ்ல வரும்? நீ என்னைக்கு தான் ஃபோக்கஸ் இன்ல இருந்திருக்க? மேடம் உங்களோட பயங்கரமான ஃபேன் மேடம் நானு. டேய் அவன கீர்த்தி சுரேஷா பயங்கரமான ஃபேன்ன்ற. போங்க சார். ஐயா செல்ஃபி மேடம். எட்ரா. ஐயோ என் புருஷன் நடிக்கிற முக்கியமான வேலை இருக்கு. மேடம் நேத்து நைட் ஏன் மேடம் வீடியோவே போடல? தூங்கவே இல்ல மேடம் நைட். டேய் உங்களால தான் நான் தூங்காம இருக்கேன். மேடம் இது உங்க ப்ராப்பர்ட்டி. எப்பனா அடிச்சுக்கலாம். ஒரே ஒரு செல்ஃபி மேடம். ரெட் அண்ட் ரெட் மேட்சிங். மேடம் எப்படி? சொல்லுங்க ஜி. உன்னுடைய ஐடி ப்ரூஃப் எடுத்து கோர்ட்டுக்கு இது வா. கோர்ட்டுக்கா? ஆமா. வந்துடுறேன். சீக்கிரம் வா. நான் கோர்ட்டுக்கு போறேன். வாயா. டைவர்ஸோட வரேன் இரு. லூஸ். வணக்கம். இன்னைக்கு நம்ம நரிக்கூது சேனல்ல கூ ஜெயக்குமார் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற சரக்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 1000 ரூபாய் நிப்பாட்டிட்டு 2000 ரூபாய் விட்டாங்க. இப்போ அதுக்கும் டைம் போச்சு. 5000 10,000 நோட்டை ஏன்டா விடலன்னு டைரக்டர் கேக்குறாரு. ஒரு கட்டிங் அடிக்க கூட எவங்கிட்டயும் காசே இல்ல. ஆனா லியோ படம் பாக்குறதுக்கு கியூல நிக்கிற காசை வச்சுக்கிட்டு. ஆனா இந்த மன்சூர் அலிகான் படத்தை பார்க்க கூப்பிட்டா தலை தெறிக்க ஓடுறான். படம் அந்த ரேஞ்சு. பணம் வந்துருச்சு. நல்லா ஏமாத்தீங்களா? நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன். ஆனா டைரக்டர் நம்மள ஏமாத்தல. சில்வாவுடைய ஃபைட் பட்டைய கிளப்புது. கலாமாசுடைய சாங்கு அதை விட பிரமாதம். அடுத்த படம் இதை விட நல்லா எடுக்க சொல்றேன். நன்றி வணக்கம். ஹலோ கோர்ட்டுக்கு வா. என்னது கோர்ட்டுக்கா? ஆமா. எனக்கு ஜாமீன் கிடைச்சிட்டா? கிடைச்சிரும். உண்மையாவா? ஏமா லைட்டா போட்டு கேமரா மூடுமா. இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது யுவர் ஆனர். ஆண்டவன் மனிதர்களை சமமாக படைத்தான். ஆனால் இந்த நீசர்கள் இறைவனை தவறாக கற்பித்து இயற்கைதான் கடவுளின் மூலம் என்பதை மறந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக்கி கல்வி கற்க விடாது, அவர்கள் வாழுகிற தெருவிலே நடக்க கூட விடாது, பிணங்களை கூட தூக்க விடாது, ஆடு மாடுகள் கோழி குஞ்சுகள் நாய் நரி பன்றிகள் குடிக்கிற குளம் குட்டை ஏரிகளில் கூட நீர் பருக விடாது. இந்த நாசகார விசமிகள் மனித பிண்டங்களுக்கு மத்தியிலே சமத்துவம் ஜனநாயகம் சகோதரத்துவத்தை போதிக்கிற ஒரே இடமாக மதுக்கூடங்களும் திரைக்கூடங்களும் திகழ்கிறது யுவரான. மதுக்கூடத்தை அரசாங்கம் நடத்துகிறது, திரைக்கூடங்களை அரசை நடத்துபவர்கள் எடுத்து நடத்துகிறார்கள். அது மாநாட, இது மயிலாட. முன்பெல்லாம் ஜாமீன் வேண்டுமென்றால் அரசியல்வாதிகளை போய் பார்ப்பார்கள். இந்த காலத்தில் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றாலே அரசியல்வாதிகளை பார்க்க வேண்டியது இருக்கிறது யுவரான. நீதி தேவதையே அழகிய நெத்தியில் கை வைத்து விட்டால் எப்படி? அப்படியே சுத்தில எடுத்து மண்டையில போடுங்க. மிஸ்டர் திருப்பதி, உங்க மேல இருக்க கேஸ் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. கொண்டா நில்லு, இங்க வா. குடிச்சிருக்கியா? இவர் வழி கேட்டாரு, நான் காமிக்க வந்தேன். எதுவும் பேசாத, ஊது. என்ன அடுப்புல குழல் ஊதுறியா? ஏமா இந்த ஆளு குடிச்சிருக்கா, இவனுக்கு ஃபைனை போடு. சார் இவர் லிஃப்ட் கேட்டாரு, நான் ஏறி வந்தேன். யாருன்னு தெரியாது சார். நீ குச்சேன்னு சொல்றாத. யாருன்னு தெரியாது சார். நீ குச்சேன்னு சொல்லாத. ஊதுறாத, நீ ஊதுறாத. சரி பரவாயில்ல, இங்க வா. மொத்த வசூல் இங்கே பண்ணிடலாம். அந்த மூலையில வைன் ஷாப்பு, இங்க பூனை மாதிரி பதுங்கி பிடிக்கிறவனுக்கு வெக்கமா இல்ல? போலீஸ்காரங்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுவீங்க? நாங்க குடிக்கிற காசுல தான் உங்களுக்கு சம்பளமே தர்றாங்க. வாரமா இல்ல. இவனுக்கு 20,000 ரூபாய் ஃபைன் போடணும். என்ன பிடிச்சிருக்கா? ஊதியா? போலீஸ்கார மேலயே ஒரு ஃபுல்லா வாங்கி முட்டை முட்டை குடிச்சிட்டு டிராஃபிக் எஸ்ஐ மேல வாந்தி எடுத்து வச்சிருக்கீங்க. வாந்தி எடுக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் மட்டமான சரக்கு விக்குது யுவரான. அதுக்காக ஒரு போலீஸ்கார மேல வாந்தி எடுப்பியா? மை லார்ட், வீட்டுல என் உடுப்பை துவைக்கிறதுக்கு என் மனைவி ரொம்ப சங்கடப்படுறா. இதுல அடுத்தவன் வாந்தி எடுத்ததுல நான் துவைச்சு போடணுமான்னு திட்டாக மை லார்ட். இவர் ஒரு வக்கீல். வக்கீல் தொழிலுக்கே லாயக்கு இல்லாதவர்.
குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டு அரசியல் பிரசங்கம் செய்கிறார். 2 பேர் ஜாமீன் தரணும், 2000 ரூபாய் ஃபைன் கட்டணும். உங்களோட ஃபைன் ரொம்ப கம்மி மைலாட். பாத்தீங்களா மைலாட், போற வர்ற அப்பாவிங்கள்ட்ட 200 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் புடுங்கி திங்கிறாங்க. Stick to the bloody case. மைலாட், இவர் பொய் சொல்றாரு. இவர் உத்தம புத்திரன். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் மேடம். சொல்லுங்க. இவர் இனிமே பொது இடங்கள்ல குடிக்க கூடாது. அப்படியே குடிச்சாலும் மத்தவங்க மேல வாந்தி எடுக்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுங்க மேடம். உன்னை தேடி கண்டுபிடிச்சு நீ பண்ற லூட்டிக்கு உன் மேலே வாந்தி எடுப்ப. பாத்தீங்களா யுவர் ஆனர், என் மேலே வாந்தி எடுப்பேன்னு சொல்றாரு. All of you shut up. ஃபைன் கட்டினா ஜாமீன், ஃபைன் கட்டலனா ரிமாண்ட். ஜாமீன் தர 2 பேர் இருக்காங்களா? இருக்காங்க மைலாட். ஏங்க அது பெரிய கேஸ் மட்டும் தாங்க டீல் பண்ணுவாரு. சாரி, எங்க அது லாயர் திருப்பதி? அவர் ஜட்ஜி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காருயா. சொல்லு. நான் ஒரு படத்தை கழுவி ஊத்துறேனா? ஆமா. அந்த ப்ரொடியூசர் கூட என் மேல கேஸ் பண்றா. அந்த கேஸ உடைச்சிட்டாரா? அந்த கேஸ உடைச்சிட்டு இருக்காரு. ஆதார் கார்டு, பான் கார்டு, ரேஷன் கார்டு இருக்கா? அப்ப ஜாமீன் கன்ஃபார்ம் சீக்கிரமா வா. லாயருங்க யோ, இது கோர்ட்டியா? கட்டாதியா? ஜட்ஜி கிட்ட சொல்லி டைவர்ஸ் வாங்கி கொடு. ஆமா, 50 கிராம் மிச்சரு நேரா ஜட்ஜி கிட்ட போய் டைவர்ஸ் வேணும் வந்து குடுக்கிறதுக்கு. என்ன பேசுறீங்க? கூப்பிட்டீங்க. ஜட்ஜி கேட்பாங்க, வாந்தி எடுத்ததுக்கு ஜாமீன் தெரியா அப்படின்னு. எப்ப நாள் வாந்தி எடுக்கலையே? ஐயோ, உன்ன கேட்பாங்கயா. நான் ஏன் வாந்தி எடுக்கணும்? அப்படி ஒருவேளை ஜட்ஜம்மா கேட்டாங்கன்னா ஆமா தரேன்னு சொல்லணும். ஆமா சொன்னா டைவர்ஸ் கொடுப்பாங்களா? கண்டிப்பா டைவர்ஸ் கொடுப்பாங்க. அப்ப எத்தனை வாட்டி வேணா ஆமா சொல்றேன். ஆமா 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 ஆமா. லாயர் திருப்பதிக்கு 2 பேர் 2 லட்சம் ரூபாய் சொத்து ஜாமீன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கேஸ். என்னவா லாயரே கூட்டுக்குள்ள நிக்கிறாரு? நம்ம கேஸுக்காக இவங்கிட்ட வந்தா இவன் ஒரு கேஸ்ல மாட்டிக்கின்னு நம்மள கூப்பிட்டு இவனை ஜாமீன்ல எடுக்க வைக்கிறான். பாத்தியா? ஏம்பா, வக்கீல என்ன ஜாமீன் எடுப்பாருன்னா பார்த்தா வக்கீலே ஜாமீன் எடுக்க வச்சிட்டியே. வளவலன்னு பேசிட்டு இருக்காதியா. முதல்ல பணத்தை போய் கட்டுவோம். பணம் கட்டினாதான் அவரை விடுவாங்க. வாயா போலாம். தமிழ்நாட்டின் தங்கம் எங்கள் சிங்கம் திருப்பதி. ஹைகோர்ட்டை அதிர வைத்த எங்கள் ஆளுமை. நித்யா, எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைன்ட்டு வாழ்க்கைன்றது மத்தவங்க சொல்லணும், நீங்களே சொல்லிக்கூடாது. தேர்தலுக்கு முன்னாடி 40 நமதேங்கிறதும் தொகுதியில டெபாசிட் பண்ண பிறகு மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புங்கிறது சகஜையா. வாங்க வாங்க சொல்லுங்க. திருப்பதி நித்யா, இவனுக்கு ஆர்த்தி ஒண்ணுதான் கேடு. இப்போ போலீஸ்ல மாட்டி ஜாமீன் எடுத்து ஜெயிலுக்கு போக வேண்டியவரை காப்பாத்தி நாங்க விட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு சுத்தமா அவரை சுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு சுத்தமா காசு இல்ல. ஆரத்தி கேட்டல காசை அப்படி போட உனக்கு ஆர்த்தி கேட்டல காசை கொடு. இப்ப பேண்டுக்காரன் கேட்பான், கூட வந்தவெல்லாம் கேட்பான். காசை கொடுத்துனே வா. 500 ரூபாய் நோட்டு. வாங்க வாங்க, வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. இப்படித்தாமா டெய்லி கேஸ ஜெயிச்சு மாலை மரியாதை. நான் டெல்லிக்கு வேற போகணும். சீக்கிரமா சொல்லுங்க, என்ன கேஸ்? சார், கார்த்தின்னு ஒருத்தன் என்ன காதலிச்சு கைவிட்டான் சார். கை விடுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சம்பவம் எங்க நடந்துச்சு? மகாபலிபுரத்துல சார். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு காதலிச்சான், இப்ப கைவிட்டுட்டான். எப்படியாவது என்ன சேர்த்து வைங்க சார். சேர்த்து வச்சிடலாம், அதுக்கு தானே நான் இருக்கேன். ஒரு அட்வொகேட் இவங்கிட்ட வந்து கேஸ் கொடுத்து பாரு, மூஞ்ச பாரு. போன் சூப்பரா இருக்கே. என்ன மாடலு? தெரியல சார், இதுவும் கார்த்தி தான் வாங்கி கொடுத்தான். அவன் வாங்கி கொடுத்தானா? ஆமா சார். அப்ப இதுல நிறைய எவிடன்ஸ் இருக்கும், என்கிட்டே இருக்கட்டும். ஏமா, லவ் பண்ணும்போது வீடியோவோ போட்டோவோ எடுத்துப்பீங்களா? அது இருக்காமா? போங்க சார், அதெல்லாம் வச்சிருந்தா மாட்டிப்பேன்னு அப்பவே டெலீட் பண்ணிட்டேன் சார். தப்பு பண்ணிட்டேமா. அந்த வீடியோ மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா என் சேனல்ல போட்டு வைரல் ஆகி இருக்க மாட்டேன். வந்துமா வேலையை பார்த்தமா இல்லாம அதுக்கிட்ட போய் நோண்டிட்டு இருக்க. நம்ம கேஸ் என்னாச்சு? என்ன மோதிரம் பளபளன்னு இருக்குது? கவரிங்க 916 ஹால்மார்க் சார். இதுவும் கார்த்தி தான் வாங்கி கொடுத்தான். நம்ம வரல கைட்டு போறான். இத வச்சே உங்களை சேர்த்துருவோம். இதுதான் A1 ஆதாரம். சார், இது ஒண்ணுதான் சார் இருக்கு எங்க காதலுக்கு அடையாளமா. இத வச்சு தான் ஜெயிக்க முடியும். லாபம் 2. பாப்பா, வக்காலத்து பேப்பர்ல சைன் வாங்கிரு. சரிங்க சார், கண்டிப்பா சேர்த்து வச்சிருங்க சார். சேர்த்து வச்சிருவோம், ஜெயிச்சிடலாம்.